வெரி வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எஸ் ராஜன் உங்களை எல்லாரும் இந்த பியூட்டிஃபுல்லாக திருப்பியும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ட்ரைனிங்கில் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. கிரேட், எல்லோரும் கிரேட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப் நேற்று எல்லாருமே தெரிக்க விட்ருக்கோம். கிரேட், சூப்பர். இதே மாதிரியான ஒரு விஷயத்தில் தொடர்ந்து இருப்போம். வில் ராக் தி வேர்ல்டு. வெரி குட். ஸோ இன்றைக்கி மாதத்தினுடைய 2வது செவ்வாய்க்கிழமை வேர் வில் டாக் அபவுட் வெஸ்டீஜோடைய சக்ஸஸ் பிளான், அதாவது புதிய பரிமாணம் பெற்ற ஆத்ம நிர்பான் வெஸ்டீஜ் பிளான், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளியராக எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், இந்த நிறுவனம் ஆரம்பித்து 16 வருடங்கள் ஆயிருக்கு. 16 வருடங்களில் இதே பிளான் தான் அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் இந்த பிளான் வந்து வெஸ்டீஜோடைய மார்க்கெட்டிங் பிளான் வந்து ஒரு ரெனைசான்ஸ் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சி பெற்ற ஒரு வியாபார திட்டம் நம்மளுடைய வெஸ்டீஜ் பிளான். அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் 1930 அந்த மாதிரி ரேஞ்சில் உலகத்தில் ஆரம்பிச்சது. ஸோ ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2020, இன்னொரு 10 வருடங்கள் போச்சுன்னா செஞ்சுரி போட்டுரும். ஸோ இப்படி செஞ்சுரியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் ஆரம்பிக்கும் போதே ஒரே பிளான் அப்படியே இருக்கான்னு பார்த்தா இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமாகி ஏன்னா நிறைய தவறுகள் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தில் அந்த தவறுகளை கரெக்ட் பண்ணி அப்படி வர்றதுக்கு பேர் தான் பரிணாம வளர்ச்சி. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி இருக்கிற வெஸ்டீஜோடைய பிளான் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்ற பிளான். எப்போ 2004 இப்போ ஒரு 16 வருடங்கள் கழித்து இப்போது 2020 இருக்கோம். ஸோ இங்கேருந்து 16 வருஷத்தில் இன்னொரு சின்ன பரிணாமத்தையும் இந்த வருஷம் பண்ணிட்டாங்க. அந்த புதிய வடிவம் தான் நம்ம வெஸ்டீஜோடைய ஆத்ம நிர்பான் பிளான். ஓகே, இது எப்படி என்னங்கிறத விரிவாக இங்கே பார்ப்போம். முதல்ல ஒரு காம்பன்சேஷன் பிளான், ஒரு சக்ஸஸ் பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், பணம் சம்பாதிக்கணும்னா, கரெக்டு தானே? பணம் ரொம்ப சம்பாதிக்கணும்னா நம்மகிட்டேருந்து ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தா தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். எந்த இன்புட்டுமே கொடுக்காம பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது முடியாத விஷயம். நான் சொல்கிறது கரெக்ட் தானே? காமன் சென்ஸ். ஸோ அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. யாராவது வந்து நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ வந்தால் போகிறோம், இப்படி இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான்னா சும்மா ஒரு மூளை பூவெலாம் இல்லை. அது பூ மார்க்கெட்டே கொஞ்சம் சுற்றுறான்னு அர்த்தம். தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ நான் பேசுகிற இதை. அதாவது நீங்கள் தெளிவடையணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை பேசுகிறேன். நம்மளால் கூமுட்டேன்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தான் விழிச்சுக்க சொல்லணும். என்னடா பேசுகிற, எப்படா வர முடியும், நீங்கள் தான் கேட்கணும். அவனுக்கு எங்கேருந்து பணம், எனக்கு பணம் தரணும்னா அவருக்கு எங்கேருந்து ஒரு இடத்துல பணம் வரணும் இல்லை? எங்கேருந்து வர்றது நம்ம தான் கேட்கணும். அப்படி எங்கேயும் பணம் வராமல் நமக்கு எப்படி பணம் தருவார்? ஸோ ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சக்ஸஸ் பிளானில் இன்றைக்கி இந்தியாவில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 நிறுவனங்கள் நிச்சயமாக இருப்பாங்க. இப்போ இந்த 1000 நிறுவனங்கள் போட்டியில் இருக்காங்க. அப்போ இந்த 1000 நிறுவனங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு களத்தில் இருக்கீங்க. ஒரு உதாரணத்திற்கு, நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பேக்கரி வருது அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு நீங்கள் பார்ப்பீங்களா மாட்டிங்களா? அப்போ அவர் ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணும்போது நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஈடுகட்ட ஏதாவது பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ரைட்டாக ராங்? அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றம் இறக்கங்கள் இருக்கும். ஆனால் அது ரொம்ப மீகராக தான் இருக்கும். இது வரைக்கும் நான் சொல்கிறது புரியுதா? கரெக்ட். அப்போது இதை விட அங்கே என்ன இருக்க போகுது?
நான் பேசுகிறது காமன் சென்ஸ், அதுக்கப்புறம் அனலிட்டிக்கலாக அப்புறம் பேசுவோம், அறிவுபூர்வமாக அதுக்கப்புறம் உள்ளே போவோம். ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஏன்னா திருப்பி எதுக்காக இவ்வளவு பேசுகிறேன் அப்படின்னா, மை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 20 ஆண்டுகள் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கடவுளுடைய கிருபையில் ஒரு ஆழ்ந்த அனுபவம் இருக்குது. லாட் ஆஃப் லேர்னிங், அனுபவம் எல்லாம். இந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். நம்ம இருக்கிற இந்த வெஸ்டீஜ், இட் இஸ் நாட் பிகாஸ் நான் வெஸ்டீஜில் இருக்கேன், நான் வெஸ்டீஜில் ஒரு அம்பாசிடராக இருக்கேன், அதனால் இதை பேசுகிறேன்னு நினச்சா தப்பு ஃப்ரெண்ட்ஸ். நோ, உணர்ந்து சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நீ உலகத்தில் எங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து, பிகாஸ் நம்ம லைஃப் இது. ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதாவது ஒரு விஷயம் வெற்றி பெறுது அப்படின்னாக்கா, அந்த விஷயம் வெற்றி பெறுவதற்கு ஏதோ ஒரு காரணத்தினால வெற்றி பெறாது. ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ஏதோ ஒன்று வெற்றி பெறணும்னா இருக்கவே இருக்காது. பல காரணங்கள் சேர்ந்த ஒரு கலவை. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி, காஃபி நல்லா இருக்குன்னா வெறும் ஒரு காஃபி பொடியோ ஏதோ ஒன்றும் இல்லை, பல விஷயம். ஒரு வீட்டில் போய் ஒரு ரசம் சாப்பிட்றீங்க, ஒரு சாம்பார் சாப்பிட்றீங்க, அந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா அது காரணம் சாம்பாரில் ஏதோ ஒரு விஷயம் இல்லை, பல விஷயங்கள் ஒரு சரியான கலவையில் இருக்கு. அது என்ன கலவையில் இருக்குன்னு பண்டையவர்களுக்கு கூட தெரியாது. யூ ஆஸ்க் எனி சூப்பர் குக், ஒரு நாள் அவருடைய இந்த கை வந்த கலைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கலையில் அவர் பண்ண விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் என்னடா அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கலவை ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்டீஜ். ஏன்னா பாலி சாருக்கே என்னடா பண்ணும், ஏன்னா டிவைன் வந்து வேலை செஞ்சிருக்கு, அங்கே இருக்கோம் நம்ம. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் எப்பவும் சொல்கிற மாதிரி இது வெறும் பணம் இல்லை, பணம் இருக்குது. நேற்று பார்த்துருப்பீங்க எத்தனை பேரோட செக்ஸ் வந்ததுன்னு. அந்த செக்கெல்லாம் இன்றைக்கி வெளியே வந்து சர்வசாதாரணமாக சம்பாதிக்கிறாங்களா, அல்லது அதுக்கு அப்படியே என்ன இது போட்டாலும் வராதது தான் பார்த்தீங்க. அப்போ அந்த வருமானம் இங்கே இருக்குது. வெறும் வருமானம் இல்லை, அந்த வருமானம் என்ன ஆனாலும் வரப்போகுது. இன்னும் சொல்லப்போனால் வற்றாத ஜீவநதின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டு தானா? அதே மாதிரி வற்றாத பண நதி, அதுதான் வெஸ்டீஜ். உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அதாவது உங்கள் தலைமுறைக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும். அப்போ அதை விட்டுட்டு போகலாமா, அல்லது என்றைக்கோ வரக்கூடிய, என்றைக்கோ ஒரு நாள் மழை பெஞ்சு வரக்கூடிய ஒரு நதியை தேடி ஓடலாமா? இதுதான் என்னோட கேள்வி. கரெக்ட்? ஸோ பி கிளியர் வித் தட். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு பிளான், ஒரு சக்ஸஸ் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிறுவனம், இந்த வெஸ்டீஜ் நிறுவனமோ எனி அதர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் நிறுவனம், அவங்க ஒரு நிறுவனம், ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே அங்கே அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ப்ராஃபிட் பார்க்க வந்திருக்காங்க. யாருக்கு எல்லாத்தையும் வழங்கி கொடுக்கறதுக்கு யாரும் வரல. தே ஹவ் என்டர்ட் ஃபார் அ ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டில் எவ்வளோ நிறைய அது வேறு, பட் தே ஹவ் என்டர்ட் ஃபார் அ ப்ராஃபிட். எனி ஆர்கனைசேஷன் அதை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்தியன் மக்களில் இங்கே தான் நிறைய தவறு பண்ணுறோம். அதாவது யாருமே ப்ராஃபிட்டே இல்லாமல் நமக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம யாருக்கு அது ஒன்றும் கிடையாது. கேட்டோம்னா எப்படி முடியும், நினைக்க இவ்வளோ இருக்கே, எல்லாரும் அதுதானப்பா. அதனால் ப்ளீஸ், எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்டு இஸ் ஃபார், சொல்லுவாங்கல்ல, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, அதில் தான் எல்லாம் இருக்காங்க. எவ்ரிபடி. இல்லாட்டி அவன் மனிதனே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வாங்க. ஓகே, அப்போது இந்த நிறுவனம் அவங்க பொருள்களை ஒரு விநியோக முறை தேர்ந்தெடுத்து
அந்த விநியோக முறைப்படி லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புகிறாங்க. அதர் நிறுவனம், அதர் தன் டைரக்ட் செல்லிங், அவங்க விளம்பரங்கள் அதெல்லாம் நம்பி அவங்களுடைய விநியோக முறையை நம்பி அதில் லாபம் சம்பாதிக்கணும். ரெண்டும் அதான் வித்தியாசம். பட் ரெண்டு பேருமே லாபத்துக்கு தான் வந்திருக்காங்க. இது புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது இதுக்குள்ளே வரக்கூடிய, இப்போது டைரக்ட் செல்லிங்குள்ளே வரக்கூடிய விநியோகத்தில் எதுக்கு வராங்க? இப்போ நீங்கள் நான் பெஸ்டிஜுக்குள்ள நான் RS ராஜன் 2009 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கையெழுத்து போட்டிருக்காருன்னா லட்சம் பேருக்கு நான் சர்வீஸ் பண்ணணும்னு நான் கையெழுத்து போடல. என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இது ஒரு இடம்னு பார்த்து வந்து கையெழுத்து போட்டேன். அதே தான் நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கலாம், உங்களுடைய உறவினர் கூப்பிட்டுருக்கலாம். பட் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா என் வாழ்க்கையில் மாறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு நம்பினீங்க, அதனால தான் கையெழுத்து போட்டீங்க. விசாரணோ? ஓகே. இப்போது முதல்ல பேசிக்ஸ் ஆஃப் தி பிளான் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பேசிக்ஸே தெரியல. அதாவது எந்த பிளான், நம்மளுடைய பிளான் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போது ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஒயிட் போர்ட், ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு see மை ஒயிட் போர்ட். இந்த ஒயிட் போர்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் எனி நிறுவனம் வரும்போது there will be one thing called PV BV. நிறைய பேருக்கு இந்த பிவினா என்ன பிவினா என்ன வச்சுருக்காங்க தெரியாது. இன்றைக்கி நம்மளுடைய சக்ஸஸ் பிளான் எடுத்திங்கன்னா வெறும் பிவி மாத்திரம் தான் போட்டிருக்கோம், பிவி இருக்காது. ஆனால் அதுவே 2014க்கு 16-17க்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தோம்னா எல்லாம் பிவிலாம் இருக்கும். 100, 16, 1600 இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் எல்லாம் அதே தானே சார், எதுக்கு சார் போட்டு குழப்பறாங்க? கரெக்டாக இது என்ன, இது எதுக்கு வச்சுருக்காங்க அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதாவது இது எதுக்கு அப்படின்னா, ஒரு நிறுவனம் இன்றைக்கி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் இருக்கணும்னு நினச்சி தான் ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டானா? ஓகே. அப்போது இந்த நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க, 20-100 வருஷம் வரைக்கும் இருக்கணும். அப்போ இந்த நிறுவனம் 100 வருஷம் இருக்கணும்னா இவர்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய நேரடி வர்த்தகம்னா டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவர்களை வச்சு தான் இந்த நிறுவனம் வளரப்போகுது. அப்போது அந்த டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறான்? காம்பன்சேஷன், வருமானம் கொடுக்க போகிறாங்க. கரெக்டாக? அப்போ வருமானம் கொடுக்கணும்னா முதல்ல அவங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அளக்கணும். வேலை என்ன செஞ்சுருக்காங்க, அதுக்கு என்ன அளவு, இந்த அளவுக்கு இந்த வருமானம் அப்படின்னு ஒரு டிசிஷன் வரணும். நான் சொல்ல புரியுதானா? நீ ஒன்று பார்த்துட்டு இருக்கேன், நீ நல்லா வேலை செய்யப்பா, இந்த அப்படி 1000 ரூபா, நீ ஒன்றும் சரியில்லையே, இந்த அப்படி 500 ரூபா அப்படி சொல்ல முடியுமா? வேலைக்கு நீ இவ்வளோ பண்ணியிருக்க, இந்த பாரு இந்த அளவு இந்த அளவு, அப்போ தான் பாகுபாடின்றி எல்லாரும் எஸ் அப்படின்னு போவாங்க. கரெக்டு தானியா? அப்போ அதை அளக்கணும். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ வருஷம் என்ன? 2020. இப்போ 2020 ஒரு அளவு இருக்குது, அந்த அளவுப்படி நான் வருமானம் கொடுத்துட்டேன். ஓகே. 2025 2028 திருப்பி வேலை செய்கிறீங்க, அதே அளவு. இப்போ நான் 2020 என்ன வருமானம் கொடுத்தனோ அதே வருமானத்தை 2027 2030 கொடுத்தேன்னா நீங்கள் எனக்கு போதுன்னு சொல்லுவீங்களா? அது எப்படி சார்னு உங்கள் மனசு சொல்லுது. ஏன்? அதே உழைப்பு தானே, அப்போ அவ்வளோதானே வருமானம். இல்லை சார், விலைவாசிலாம் உயர்ந்திருக்குமே சார். ஏன் சார் விலைவாசி உயருது? பணம் வீக்கம் சார். அது என்ன சார் பணம் வீக்கம்? பணம் வீங்குதா? இல்லை, பணத்துடைய வேல்யூ குறையுது. வருஷம் பணத்தினுடைய மதிப்பு குறையுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த பேனாவை நான் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், கரெக்டுங்களா? இதனுடைய மதிப்பு 10 ரூபா. நாளைக்கு பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி 10 ரூபா = 10 ரூபா வச்சுப்போம்.
ஒரு 4 வருஷம் கழிச்சு 10 ரூபாவோட மதிப்பு 8 ரூபா. அப்போ நான் 10 ரூபா கொடுத்து அந்த பேனை வாங்க முடியுமா? அப்போ நான் 12 ரூபாவோ 13 ரூபா கொடுத்தா தான் இதை வாங்க முடியும். ஏன்னா பணத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி உங்கள் உழைப்பு போட்டீங்க, இன்றைக்கி நான் ஒரு வருமானம் கொடுத்துட்டேன். அப்போது 10 வருஷம் கழிச்சு நான் உனக்கு அதை வந்து என்ன பண்ணணும்? ஏற்றி தரணும். அப்போ எவ்வளோ ஏற்றுறது? நம்மளா ஒரு கூட்டு பணமா பண்ணலாமா? புரியுதுங்களா? அங்கே வருதுங்க இந்த பிவிபிவி. இது புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இணையும் போது இந்த பிவிபிவி நம்ம கம்பெனியில் 1:16. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இந்த பிவி தான் அளவுகோல், மெஷர்மெண்ட். இதுதான் எவ்வளோ வருமானம், இந்த பிவிக்கு எவ்வளோ வருமானம் கொடுக்கலான்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு பிவி 16 பிவி, 16 மடங்கு ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. புரியுதா? இப்போ 2018 அப்புறம் என்னாச்சு? 1:18. 2022 2025 என்ன ஆகலாம்? அது 20 ஆகலாம், 22 ஆகலாம், 25 ஆகலாம். அப்போ பண விகிதத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு அது வருமானம் ஜாஸ்தி ஆகும். கரெக்டாக இல்லையா? இதுதான் பிவிபிவி. ஒன்று இது. ஒன்று. இன்னொரு விஷயம், ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இருப்பாங்களா? தமிழ்நாட்டிலே தான் நான் வருமானம் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும்னு நினைப்பாங்களா? இந்தியா முழுக்க வியாபாரம் பண்ணணும்னு நினைப்பாங்களா? கரெக்டாக இல்லையா? பட் முதல்ல இங்கே ஆரம்பிப்பாங்க, அப்புறம் ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் ஆவாங்க. அப்புறம் இந்தியா மாத்திரம் தான் வருமானம் வியாபாரம் பண்ணணும்னு நினைப்பாங்களா? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உலகம் முழுசாக வியாபாரம். புரியுதுங்களா? ஃபைன். இப்போ உலகம் முழுசாக வியாபாரம் பண்ணணும். இப்போது ஒரு நிறுவனம் இருக்குது. ஒரு நிறுவனம் அமெரிக்காவிலும் இருக்குது, ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருக்குது. இங்கேயும் ஒரு மேனேஜர் இருக்கார், இங்கேயும் ஒரு மேனேஜர் இருக்கார். அமெரிக்காவில் இருக்கிற மேனேஜருடைய வருமானமும் இந்தியாவில் இருக்கிற மேனேஜர் ஒரு வருமானமும் ஒன்றா இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன் வாய்ப்பில்லை? சும்மா உதாரணம் சொல்கிறேன். ஒரு தண்ணி பாட்டில் யூஎஸில் போய் வாங்குறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் அதுக்கு மினிமம் ஒரு $4 கொடுப்பீங்க. $4 250 ரூபா. இங்கே அதே தண்ணி பாட்டில் வாங்கினீங்கன்னா 10லேருந்து 20 ரூபாய்க்குள்ளே வந்துடும். அப்போது இந்தியாவில் என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அந்த சம்பளத்தை கொடுத்தா என்ன சொல்லுவான்? தூக்கி விட்டு எரிஞ்சிடுவான். கரெக்டானா? அப்போ அங்கே வேற, இங்கே வேற. அப்போது இந்த பிவிபிவி இருந்தால் தான் இந்தியாவில் ஒரு பிவிபிவி. இப்போ நமக்கு பாருங்கள், நம்ம நாடு வந்து நம்ம வியாபாரம் வந்து விஸ்டேஜ் வந்து இட் ஹஸ் கான். ஏன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். துபாயில் இருக்குது, பஹ்ரைன்லலாம் இருக்குது. இப்போது துபாயில் பார்த்தீங்கன்னா பிவிபிவி ரேஷியோ 1:28. நம்ம இந்தியாவில் 1:16. சாரி 18. இன்னொரு இடத்துக்கு போகும் 1:20. அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ சரியாக வருது. புரியுதா? இப்போது இந்த பிவிபிவி யார் வச்சுருப்பாங்க? எல்லாரும் வச்சுருப்பாங்க. கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா எல்லா நிறுவனமே ஒரு 5-10 வருஷம் வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. கரெக்டானா? அதே மாதிரி எல்லா நிறுவனம் மற்ற நாட்டுக்கு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. சார் நோ. இப்போ ஏதோ ஒரு நிறுவனம் வராங்க, இந்த பிவியே இல்லை, வெறும் பிவி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு தொலைநோக்கே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா சிந்திக்கவே இல்லை. சிந்திச்சிருந்தானா வச்சிருப்பான். இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு நெட்வொர்க்கே புரியலை. ஏன்னா இந்த மாதிரி நிறுவனங்களும் இருக்குது. அதனால் உங்களுக்கு புரியுதுதான் இவ்வளவு பேசுகிறேன் நான். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் பிவிபிவியோடைய ஃபஸ்ட்டு விஷயம். நிறைய பேருக்கு புரியாது, நிறைய பேருக்கு எடுத்து சொல்லவும் தெரியாது.
கரெக்டுங்களா? நிறுவனம் கூட ஆரம்பிப்பாங்க, ஆனால் அவனுக்கு கூட தெரியாது. ஓகே, ஸோ அப்போ அடுத்ததுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்த விஷயத்துக்கு போகும். அடுத்த விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 100 வருடங்களாக நடந்துகிட்ருக்கு. அப்போ 100 வருடங்களாக நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம லெட் அஸ் கோ டு தி பிரசன்டேஷன். பிவிபி தான் நான் சொன்னேன். ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆர் அசைன் 2 வேல்யூஸ், பாயிண்ட் வேல்யூ, பிஸ்னஸ் வேல்யூ ஆர் தி மெஷர் டு ப்ரொடெக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. கரெக்ட் தானா? பிவி இண்டிகேட்ஸ் பாயிண்ட். இந்த பிவி அப்படிங்கிறது எல்லா நாட்டிலையும் எல்லா நேரத்துலையும் ஒன்றா இருக்கும். இப்போ டீம்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் துபாயில் போய் வாங்கினாலும் சரி, பங்களாதேஷில் வாங்கினாலும் சரி, இங்கே என்ன பிவியோ அதே பிவி தான் இருக்கும். வருமானம் பிவி தான் மாறும். புரியுதா? அதே மாதிரி 20 வருஷம் கழிச்சோம் நீமோட பிவி என்னதான் இருக்கும்? ஒன்றா தான் இருக்கும், ஒன்றும் மாறாது. ஆனால் பிவி மாறி இருக்கும். புரியுதா? அதான் அது. அடுத்த விஷயம், 2 சிஸ்டம் இருக்குது காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு. 2 முறைப்படி காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. ஒன்று அங்கே பாருங்கள், போனஸ் சிஸ்டம், இன்னொன்று ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் சிஸ்டம். என்ன வித்தியாசம்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க, யாருக்குமே தெரியவும் தெரியாது. நான் என்ன பெருமையாக பேசுகிறேன்னு சொல்லுறது வரல, பட் இவ்வளவு புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் எஜுகேட்டட், அண்ட் வென் வி ஆர் எஜுகேட்டட், திருப்பி நான் சொன்ன மாதிரி நம்மளை எவனும் கூமட்டன்னு வந்து எதையா பேசக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஃபைன். இதை மாத்திரம் ஒரு கொஞ்சம் இதாக சொல்லிடுறேன் நான். அதாவது என்னென்னா, ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் ஒன்று, போனஸ். ஹோல்சேல் டிஸ்கவுண்ட்னா என்னென்னா, பொருள்கள் எல்லாரும் எந்த டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி சேர்ந்தவராக இருக்கட்டும், இன்றைக்கோ சேர்ந்தவராக இருக்கட்டும், அல்லது உயர்ந்த லெவல் அச்சீவ் பண்ணவராக இருக்கட்டும், கடைசி லெவலில் இருக்கிறவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாரும் நிறுவனத்திலே போய் வாங்கிறது தான் போனஸ் சிஸ்டம். அதே ஹோல்சேல் டிஸ்கவுண்டில் எல்லாரும் போய் கம்பெனியில் போய் வாங்கவே முடியாது. யார் கம்பெனியில் வாங்கலாம்னா, அதிகபட்சமாக ஒரு லெவலை தாண்டினவங்க தான், அவங்களுக்கு தான் அந்த உரிமை, ப்ரிவிலேஜ் கம்பெனிகிட்ட அது நேரடியாக வாங்குறதுக்கு. அப்போ மற்றவங்க இவருக்கு கீழே இருக்கிறவர் இவர்கிட்ட வாங்குவார், அவருக்கு கீழே இருக்கிற அவர்கிட்ட, அதுக்கு ஒரு லெவல் வச்சுருப்பாங்க. இதுதான் ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் சிஸ்டம். இதில் என்ன அட்வான்டேஜ்? ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துருவோம். என்ன அட்வான்டேஜ்னா, நிறுவனத்துக்கு பயங்கர அட்வான்டேஜ். என்னென்னா, நிறுவனத்தோடைய கணக்கு வழக்கு அவங்க எத்தனை லீடர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு, நம்ம வெஸ்டீஜில் டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு 70 பேர், 100 பேர், அவ்வளோதான் மேக்ஸிமம். அப்போது ஒரு கம்பெனி 100 பேரோட டீல் பண்ணுறது சிம்பிளாக இருக்குமா? அல்லது இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோ பேர்? கோடி, 2 கோடி. இது சுலபமா? 100னா ரொம்ப சுலபம். சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிள். ஏபிசிடி சாஃப்ட்வேர், ஜிஜிபி சாஃப்ட்வேர். புரியுதுங்களா? இதெல்லாம் அட்வான்டேஜ். சிறப்பாக இருக்கும். 100 பேரோட கம்பெனியோடைய டீலிங்ஸ் முடிஞ்சு போச்சு. இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இப்போது நான் வந்து நேரடியாக கம்பெனியில் வாங்கலாம், இந்த லெவல் போயிட்டேன்னா நேரடியாக இந்த கம்பெனியில் போய் வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா, நார்மல் மக்கள் என்ன பண்ணுவாங்க? பணம் இருந்ததுன்னா, பணம் இல்லாதவங்க கூட இன்றைக்கி செய்கிறான், அது என்ன பண்ணுறது? அது பைத்தியம். ஓகேயா? என்ன பண்ணுவாங்க? எதையா விற்று அதை பண்ணி இதை பண்ணி எப்படியா நான் வாங்கிட்டேன்னா எனக்கு ஃபுல் டிஸ்கவுண்ட். அதை வாங்குறப்பா, வாங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வாங்கணும்ல ஒருத்தன், அவராக வருவாங்க வாங்குவாரா? அதை கூட தெரியாது. அப்படி தான் போய் வாங்கிடுவாங்க. லட்சம் கோடி வாங்கியாச்சு. இப்போ லட்சம் கோடி பொருளாக இருக்குது. இப்போ அப்படியே வச்சுருக்க முடியுமா? இப்போ யார் வந்து வாங்குவாங்க நம்மகிட்ட? எங்கிட்ட வந்திருக்கிற 5 பேர், 10 பேர், 100 பேர், 1000 பேர். நான் வாங்கி வச்சுருக்கிறது 1,00,000 பேருக்கு, எங்கிட்ட இருக்கிறது 10,000 பேர். அப்போ 1,00,000 பேருக்கு வச்சுருக்காங்க ஸ்டாக்கு. அப்போ மீதி ஒரு 50,000, 70,000 ஸ்டாக்கு சும்மா தூங்கும். அப்போ நான் இதை எப்படி பண்ணுவேன்? அந்த ஆள் யார் எங்கே கொடுக்குறானோ அவன்கிட்ட போய் ஹையர் டிஸ்கவுண்ட்டில் கூட கொடுப்பேன். அப்போ என் ஆளுக்கே நான் போட்டியாக போய் என் ஆளையே நான் அழிப்பேன். அவனை அழிக்கும் போது என்ன ஆவேன்? நானும் சேர்ந்து அழிவேன்.
யானை தன் மேலே மல்ல போட்டுக்கிற கதை அங்கே நடக்கும். இதுதான் ஹோல்சேல் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இவ்வளோ பெரிய குறைபாடு இன்னும் இருக்காங்க, ஒரு சில நிறுவனங்கள் இருக்காங்க, ஸ்டில் ஈவன் டாப் கம்பெனிஸ் கூட இருக்காங்க. பட் நிறையா இல்லை, விரல் விட்டுன்ற மாதிரி. ஓகேங்களா? நார்மலாக எல்லாம் என்னன்னா போனஸ் சிஸ்டம். நம்மளும் போனஸ் சிஸ்டம் தான். போனஸ் சிஸ்டம் என்ன? எல்லாரும் கம்பெனியில் போய் வாங்கிக்கலாம். சித்தார்த் இன்றைக்கி 1.5 கோடி வாங்குறாரு, அவருக்கு கூட ஸ்பிருலுனா அதே விலை தான். இன்றைக்கி ஒருத்தர் இப்போ சைன் பண்ணியிருக்காரு, அவருக்கும் ஸ்பிருலுனா கம்பெனி தான், அதே ப்ராடக்ட் தான். இங்கே டிஸ்அட்வான்டேஜ், கோடிக்கணக்கான பேருடைய டீலிங்ஸை டீல் பண்ணணும். சாஃப்ட்வேர் பயங்கர ரோபோஸ்டாக இருக்கணும். சாஃப்ட்வேரோட இதுவே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அட்வான்டேஜ் எல்லாரும் சமம். அப்போ யார் வேணால் அவங்களுடைய திறமையின் வழியாக மேலே உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அகெயின் வில் கோ பேக். இப்போது வில் கோ டு தி சிஸ்டம். எப்படி பே பண்ணுறாங்க? அப்படி முதல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லோரும் போனஸ்லாம் இருப்போம். ஸோ ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் பற்றி பேச வேண்டாம். அது எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றது அதை நம்ம பார்க்க வேண்டாம். போனஸ் சிஸ்டம் எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றதுன்னு மாத்திரம் நம்ம பார்க்கணும். ஸோ முதல்ல ஒரு போனஸ் சிஸ்டம் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்டட் வித் பைனரி. இன்னைக்கு இதை தலையில் பிடிச்சி அலைகிறாங்க. ஏன்னா அது காரணம் என்னென்னா, அது வெரி சிம்பிள். சாஃப்ட்வேர் டிசைனிங் வந்து ரொம்ப சிம்பிள். சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப இன்னைக்கு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கிறேன்னா உடனே அவனுக்கு சாஃப்ட்வேர் ரெடி. இப்போ நம்ம கம்பெனியில் இப்போ இருக்கிற அந்த காம்பன்சேஷன் பிளானுக்கு சாஃப்ட்வேரு தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் நாட் ஈஸி டு டிசைன். நம்ம பிளானை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு இடத்துல இதை மாத்திரம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம பிளானை ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் காப்பி அடிச்சது. அவங்களால அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண முடியல. They struggled for 6 months. They struggled for 6 months. They were not able to fix it. So it's not easy. Whereas binary very easy. Right to left pair match பண்ணோம், டப்புன்னு வந்துடும் சாஃப்ட்வேர். எனி டாம் டிக் அண்ட் ஹாரி வில் டிசைன் இட். அதான் பெரிய அட்வான்டேஜ். அதில் அடுத்தது சொல்கிறது ஈஸி. 2 பேர்ப்பா ஸ்பேர் மேட்ச் பண்ணால் இவ்வளோப்பா, இப்படி வரும்போது இவ்வளோப்பா, இது பண்ணும்போது இவ்வளோப்பா, அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடலாம். நம்ம பிளானை சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, கொஞ்சம் கடினம். பட் அப்புறம் கடினமாக இருக்கும்போது ஏன் வச்சுருக்காங்க அதை பார்ப்போம். அதை இப்போ பார்ப்போம். ஏன் அந்த கடினத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அதை இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பைனரி பிளான் தான் முதல்ல ஆரம்பித்த ஒரு விஷயம். அப்போ இதில் என்ன டிஃபிகல்ட்டி இருந்தது? இதில் என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐ ப்ரூவ் இட் வித் மை ஒயிட் போர்டு. ஐ நவ் ஷேர் அகெயின் தி ஒயிட் போர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு ஸ்பான்சர் 2 people. இதுக்கு பேர் ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட் லெக். ரைட்டா? இந்த லெஃப்ட்டு ரைட் மேட்ச் ஆகிறது மாத்திரம் இல்லை, இங்கே ஒரு வால் ஒன்று விழுகணும். ஒன்றா இங்கே வால் விழுகணும் அல்லது இங்கே வால் விழுகணும். எங்கேயோ இடத்துல வால் விழுந்தால் தான் உங்களுக்கு பேமெண்ட். இதுதான் பைனரியுடைய தத்துவம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்சூரன்ஸ் பேஸ்ட் பைனரி இருந்தது இல்லைங்களா, அதை சொன்னால் உங்களுக்கு கிளியராக எவ்வளோ எங்கேருந்து வருமானம் வருது எல்லாமே நான் சொல்ல முடியும். அதுக்காக அதை எடுத்துக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்தினுடைய ப்ரீமியம் ஒரு 10,000 ரூபா ப்ரீமியம். ஸோ ஜாயினிங்கே என்ன இருக்கும், ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று, இந்த 10,000 ப்ரீமியம் பாலிசி ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜாயினிங்காக இருக்கும். 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். இவங்க 2 பேரும் 10,000 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. இவரும் 10,000 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுவார். புரியுதுங்களா? இப்போ இந்த நிறுவனம் எப்படி காம்பன்சேஷன் வருது? இந்த நிறுவனம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கார்பரேட் ஏஜெண்ட்டாக இருக்கும்.
நார்மலி கார்ப்பரேட் ஏஜென்ட்ஸ்க்கு முதல் ப்ரீமியத்தில் 40% கமிஷன் வரும். அப்போ 10,000 ப்ரீமியம் கட்டியிருக்கோம்னா கார்ப்பரேட் ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் கார்ப்பரேட் ஏஜென்ட்டுக்கு 10,000 கொடுத்துருக்காங்கன்னா 40% எவ்வளோ கொடுப்பாங்க? 4,000 கொடுப்பாங்க. புரியுதானா? இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கரெக்டுங்களா? உங்களுக்கு 10,000 மாதிரி 4 பேரை போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருமானம் வரும். எவ்வளோ வரும்? ஒரு 750லேருந்து டிபெண்டிங் ஆன் தி நிறுவனம் 1000 ரூபா வரைக்கும் வச்சுருப்பாங்க. இந்த 10,000 உள்ளே போனதுக்கப்புறம் தான் 750 1000 நமக்கு வருது. புரியுதுங்களா? அப்போது இந்த 10,000 உள்ளே போனதுனால 4 × 10,000 தட் மீன்ஸ் 40,000. தட் மீன்ஸ் அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு 16,000 ரூபா அந்த கமிஷன் வந்திருக்கும். அதில் இருந்தால் 1,000 ரூபா. இப்போ உங்களுக்கு மனசு என்ன தோன்றும்? ஐயோ, அந்த கம்பெனி 15,000 கொள்ளடிக்கிறாங்களா? நோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லை. உங்களுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு மேலே அப்ளைண்ட் இருப்பாரா இல்லையா? அவங்களுக்கு மேலே அப்ளைண்ட் இருப்பார் இல்லையா? அப்போ இங்கே பேர் மேட்சிங் நடக்கும்போது அங்கே மேலே இருக்கிறதுக்கு பேர் மேட்சிங் ஆகுமா ஆகாது? அப்போ அவருக்கும் அந்த 1000 ரூபா தரணுமா வேண்டாமா? அப்போது எவ்வளோ பேருக்கு பேர் தரலாம்? இங்கே 16 பார்த்தோன்னு என்ன சொல்வீங்க? 16 பேருக்கு தரலாம்பீங்க. சரி, 16 பேருக்கு தந்தாச்சு. கம்பெனி நடத்த வேண்டாமா? கம்பெனியோடைய ஓவர் ஹெட்ஸு அவங்களுக்கு லாபம்லாம் வேண்டாமா? தர முடியாது. புரியுதானா? அப்போ அதெல்லாம் சேர்த்தாக்கா ஒரு லெவலுக்கு தான் தர முடியும். ஆனால் 10 பேர் தான் இருப்பாங்களா? நிறையா இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது? அங்கே தான் வருது கேப்பிங், சீலிங். அதாவது வருமானம் ஒரு லெவலில் தாண்டினதுக்கப்புறம் தாண்டிருக்கலாம், ஆனால் இவ்வளோ தான் உனக்கு வருமானம், சீலிங். இது புரிஞ்சிருச்சா? ஸோ இது அங்கே இருந்து ஆகணும், இல்லாட்டி கம்பெனி cannot run. மேலே கொடுத்தாச்சுன்னா கம்பெனிகிட்ட பணம் இல்லை, கம்பெனி இழுத்து மூட்டு போகணும். எஸ் சார் நோ? நான் சொல்கிறது புரியுதா? எஸ், ஓகே. அப்போ என்ன ஆகும்? நான் சீலிங் வந்துட்டேன் அப்படின்னா இனிமேல் நான் என்ன பண்ணாலும் எனக்கு வருமானம் வரப்போறதில்லை. அப்போ நான் பண்ணுவேனா? என் வேலையை ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கும். என் வேலை ஸ்தம்பிக்கும். அடுத்தது கம்பெனி மீட்டிங் கூப்பிடுவாங்க, போக மாட்டேன். ஏன்னா எனக்கு சீலிங் வந்து இன்றைக்கி என்னடா, கரெக்டாக இல்லையா? அப்போது நான் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கேன், வருமானம் வருது, கம்பெனிக்கு அது பிடிக்குமா? என்ன பண்ணுவாங்க? பார்த்துக்கலாம். இனி பைனரியில் ஒரு லெவல் லீடர் வந்ததுக்கப்புறம் நீ எதாவது தப்பு பண்ணுறியா, அது பண்ண இது பண்ண வெளியே அனுப்புவாங்க. கொஞ்ச நாள் என்ன ஆகும்? நிறையா லீடர்ஸ் சீலிங் வந்துடுவாங்க. இப்போ நிறைய லீடர்ஸ் அனுப்ப முடியுமா? என்ன பண்ணுவாங்க? கம்பெனியை மூடிடும், வேறு கம்பெனி ஆரம்பிப்பான். நடக்குதா நடக்கலையா? இன்றைக்கி பைனரியில் முழுசாக நீங்கள் இந்தியாவிலே எடுத்துக்கோங்க, பைனரி பண்ணி இன்னை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு நிறுவனம் வேறு நிறுவனமே மாற்றாமல் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அங்கே போனோம்னா நம்ம பணம் திருப்பி சொல்கிறேன், பணம் சம்பாதிக்க வரல, வற்றாத ஜீவநதி மனசில் போட்டுக்கோங்க. ஏதோ இன்னைக்கு பேஞ்ச மழையில் பெருக்கெடுத்து வந்த ஆறு, அவ்வளோதான். திருப்பி வட்டுச்சுன்னா மண் ஆறு. அது ஒன்று. அடுத்தது, எனக்கு ஒரு சீலிங் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? என் பொட்டென்ஷியலை நான் யூஸ் பண்ணல. என் பொட்டென்ஷியலை நான் யூஸ் பண்ணலன்னா அது முதல் நஷ்டம் யாருக்குன்னா கம்பெனிக்கு. ஏன்னா நான் வேலை செஞ்சிருந்தேன்னா இன்னும் கம்பெனிக்கு லாபம் சேர்த்து கொடுத்துருப்பேன். புரியுதானா ஃப்ரெண்ட்ஸ்? யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இதுலேருந்து வரணும். அப்போது ஒரு லீடரை இன்னும் நல்லா பொட்டென்ஷியல் வேலை செய்ய வைக்கணும். இப்போ இதுலேருந்து மாறுபட்டது தான் அடுத்தது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேன். இந்த பைனரிலேயே ஹைப்ரிட் பைனரின்னு ஒன்று வந்தது.
இந்த ஹைப்ரிட் பைனரிங்கிறது இன்க்ளூடிங் நம்ம ஜெனரேஷன் ப்ளஸ் இது. அதுவும் முதல்ல 1998-99 ஆரம்பித்தாங்க. 2003-2004 பயங்கர பீக்கு. இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியல. இன்றைக்கி கூட சொல்லுவாங்க டாப் 10 கம்பெனிஸில் சில பைனரி. ஆமாம் இருக்குது. நானே நேம் பண்ணுறேன். இப்போ கம்பெனி சொல்கிறேங்க பாருங்கள். நேம் பண்ணக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக. உசானான்னு ஒரு கம்பெனி இருந்தது. 1998 ஆரம்பித்தாங்க. 2004, 2005, 2006 நம்பர் 1 அவங்க தான். இன்றைக்கி போய் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. ஏஜல் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்தாங்க. ஒலிம்பிக்ஸுக்கு அந்த அவங்களோட இதுதான் ஸ்பான்சர். அவங்க தான் இவங்களே அஃபிஷியல் ஸ்பான்சர்ஸே. ஏன்னா இட்ஸ் ஜெல் டைப். நாக்கில் வச்சோன்னு டக்குன்னு உள்ளே இறங்கிடும். அந்த மாதிரி ப்ராடக்ட். டெக்னாலஜிக்கலி தி சூப்பர் ப்ராடக்ட். டாப்பில் இருந்தாங்க. இன்றைக்கி கம்பெனி இருக்கான்னு உங்கள் வெப்சைட்டுக்கு போங்க, ஏஜென்ட் போடுங்க, ஏதாவது தெரியுதா பாருங்கள். மோனாவின்னு ஒன்று வந்தாங்க. என்னாச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் ஆர்கானா கோல்டில் வேலை செய்தாலும் டாப்பஸ்ட் ஏர்னர். இன்றைக்கி அவர் எங்கே இருக்காரு போய் பாருங்கள். எஸ், டாப் 10 இருப்பாங்க. எத்தனை நாள் இருக்காங்க? சீக்கிரம் பண்ண முடியும், சீக்கிரம் இறங்கிடுவாங்க. புரிஞ்சிருச்சா அது? ஓகே. இப்போது இதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி என்னென்னா இஸ் கால்ட் அஸ், திருப்பி அகெயின் கோ டு தி ஒயிட் போர்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ். ஏ 2 பேர், இது 2 பேர் இல்லையா? ஏ 2 பேர், நீ 5 பேர், 6 பேர், 5 பேர் ஸ்பான்சர் பண்ணு. உனக்கு என்ன பண்ணுற? டோட்டல் டெப்த் தர முடியாது, ஆனால் 5 பேரை ஸ்பான்சர். ஸோ 5 பேர் வரைக்கும் ஸ்பான்சர். அப்போ என்னுடைய பொட்டென்ஷியல் ஜாஸ்தியாகுது. நான் உனக்கு 5 டெப்த் வரைக்கும் காம்பன்சேஷன் தரேன். சில பேர் 6 மேட்ரிக்ஸுமா. அப்போ 6 விட்த்து 6 டெப்த்து, 7 மேட்ரிக்ஸ், 7 விட்த்து 7 டெப்த்து. புரியுதுங்களா? திஸ் இஸ் கால் மேட்ரிக்ஸ் பிளான். இங்கேயும் என்ன இருக்குது? இங்கேயும் யூஆர் லிமிட்டட் அகெயின். புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ இது அடுத்த பரிணாம வளர்ச்சி பெற்றது. ஏன் பரிணாம வளர்ச்சி வருது? அது சிம்பிளாக இருந்தாலும் லீடர்ஸ் ஒரு இடத்துல என்ன ஆயிடுறான்? ஸ்ட்ரக் ஆயிடுறான். அப்போ ஸ்ட்ரக் ஆனால் அந்த நிறுவனம் வளர முடியறதில்ல. அப்போ வளர்ச்சி வேணும்னா அந்த சிம்பிளிசிட்டியை விட்டுட்டு கொஞ்சம் கடினத்துக்கு வந்தாகணும். இங்கேயும் இருக்குது. புரியுதுன்னா? இதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் யூனிலெவல். யூனிலெவல் என்ன? வித்தில் நோ லிமிட். 5, 10 இல்லை, 1000 பேர் கூட ஸ்பான்சர் பண்ணு, நோ லிமிட். ஆனால் டெப்த்தில் லிமிட். இவ்வளவு லெவல் வரைக்கும் தருவேம்மா. ஒருத்தன் 7மா, ஒருத்தன் 10மா, ஒருத்தன் 15மா. அப்போ 15 கொடுக்குறவன் சூப்பர். கரெக்டா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 7, 10, 15 எல்லாம் அந்த விகிதத்தை என்ன பண்ணுவாங்க? பிரித்து போடுவாங்க. இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் கார பண்ணல, ஃபுல் டேட்டா, ஃபுல் எஸ்எம்எஸ்ஸு, அது எல்லாம் கூட்டி கழித்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். எஸ்றோம் அதே தான். அதுவும் புரிஞ்சுதா? இதனுடைய பரிணாம வளர்ச்சி புரியுதுங்களா? இப்போ யூனி லெவலில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்? ஏன்னா எதுவுமே கடைசி டெப்த் வரைக்கும் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. புரியுதுதானா? அப்போ அங்கே என்ன ப்ராப்ளம் வருது? அதை இப்போ பார்ப்போம். நார்மலாக யூனி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நவ் ஐ ஷேர் அவர் ப்ரெசன்டேஷன். மேட்ரிக்ஸ்க்கு அப்புறம் யூனி லெவல். இதுதான் யூனி லெவல். புரியுதுங்களா? இங்கே 5 போட்டிருக்கோம், 5 இருக்காது, 6, 8 எத்தனை வேணால் நம்ம பண்ணலாம். நார்மலாக யூனி லெவலில் இப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. இதை பாருங்கள், இந்த பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா போக போக பாருங்கள் குறையுது. இது புரிஞ்சிருச்சா? போக டெப்த்து போக போக குறையுது. ஏன்னா டெப்த்து போக போக நம்பர்ஸ் ஜாஸ்தி. நான் ஃபஸ்ட் டெப்த்தில் என்ன பண்ணியிருப்பேன்? 5 பேரை ஸ்பான்சர் பண்ணியிருப்பேன். செகண்ட் டெப்த்தில் ஆளுக்கு 5-5னா 25 பேர். அடுத்த டெப்த்தில் 125 பேர். அடுத்த டெப்த்தில் 625 பேர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் குறைஞ்சா தான் அங்கே. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னு? See, everything is logic, everything is analytical. ஸோ பர்சன்டேஜ் குறையுது.
பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அங்கே இப்போ அதை நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்பான்சர் பண்ணவங்களாம் சுறுசுறுப்பாக இருக்காங்களா பாருங்கள். உங்களுக்கு சுறுசுறுப்பாக யார் வந்தாங்க? இங்கேயோ 5வது டெப்த்து, 6வது டெப்த்து, 7வது டெப்த்தில் தான் நமக்கு யாரோ ஒருத்தர் நல்லா இதார வரலாம். கரெக்டானா? ஃபைன். இப்போ நான் ஒயிட் போர்டை வச்சு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒன்று 2 3 4 5 6 7 8 இப்படி இருக்கு. புரியுதுங்களா? 1 2 3 4 5 6 7 8. ஓகேயா? ஏன்னா எதுவுமே ஒன்று நினைக்கும் போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக நடக்கும்போது தான் சில டைனமிக்ஸ் நடக்குவாங்க. அப்போ தான் ஐயே இது யோசிக்கலையே, அதுக்கு தான் பரிணாம வளர்ச்சிங்கிறது. புரியுதுங்களா? ஓகே. இங்கே என்ன பிரச்சனை வந்தது? இப்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி நான் உங்கள்கிட்ட கிளியராக விளக்குறேன். அப்புறம் இங்கே போவோம். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்கிக்கணும். விற்கணுமா? விற்கணும்னா விற்கலாம். விற்கணும்னு அவசியமா? நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்கிக்கணும். இது சிம்பிளாக எல்லாராலும் பண்ண முடியுமா முடியாதா? எவ்வளோக்கு வாங்கணும்? 50,000 அப்படியா? 3000 4000 அவ்வளோதான். எஸ்ஸர்னோ இது எல்லாரும் வாங்க முடியுமா முடியாதா? அடுத்தது இதே பண்ணுப்பா, நீ நல்லா சம்பாதிக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு நீயும் வீட்டுக்கு வாங்கப்பா, நீ வாங்கினாலே இந்த நிறுவனத்தோடைய மெம்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 பேரை ஸ்பான்சர் பண்ணுறது ஏதாவது கடினம் இருக்குமா? சொல்லுங்க. நிச்சயமா இல்லை. யாராவது வேண்டாம் சொன்னாலும் கூட 6-7 பேரை ஈஸியாக ஸ்பான்சர் பண்ணிடலாம். இந்த 6-7 இன்னைக்கு எவ்வளோ செக்கெல்லாம் பார்த்தீங்க இல்லையா? யூனிவர்சல் க்ரௌன் பார்த்தீங்கள? 3 லட்சம், ஒரு க்ரௌன் 2.25 லட்சம் பார்த்தீங்கள? யூனிவர்சல் க்ரௌன் 5 லட்சம் 6 லட்சம்லாம் பார்க்குறீங்கள? அதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ இல்லை? 7 பேர் 8 பேர். ஓகே ஓகே. அப்போ அது எதாவது கஷ்டம் இருக்குமா? எல்லோரும் பண்ணலாமே. பண்ணலாம். பண்ணுறோமா? பார்த்தீங்களா? அதுதான். இதுதான் தப்பாக எடுத்துக்காதீங்க. கடவுள் பாவம்னு சொல்ல, நமக்கு கொடுத்த சாபக்கேடு. இந்த சின்ன விஷயத்தை கூட பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் லட்சத்தை கொண்டாடானா போய் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். துபாய்க்கு அங்கே போகிறதுக்கு விசா வேணுமா? லட்சத்துக்கு கொடுக்குறது சம்பவம். அங்கே போய் 2000 திரம் 3000 திரம் 3000 திரம் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபா நம்ம வேல்யூ. ஆனால் அங்கே 3000 திரங்கிறது நம்ம 3000 ரூபா தான். 3000 ரூபா இங்கே சம்பாதிக்கிற எப்படி வாழ்க்கை வாழணுமோ அந்த வாழ்க்கை அங்கே வாழ்கிறான். ஏன்னா தினம் ரெகுலராக போயிட்டு வந்துடுறான்னு சொல்கிறேன். அதுக்கு கொடுக்கறதுக்கு ₹1,00,000 கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனால் தன் வீட்டுக்கு ஒரு 3000 ரூபா வாங்கிட்டு ஒரு 5 பேர் சொல்லி அவனால் செஞ்சு எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்க போகிறோம்டா, நம்ம சமுதாயமே குதூகலமாக இருக்கும்டா, ஆனால் செய்ய மாட்டோம். அப்போ என்ன நடக்குது? இப்போ நம்ம இதுக்கு போவோம். கரெக்ட் தானா? நடக்குதா? நடக்கலை. இதெல்லாம் நடந்தாக்கா இந்த ட்ரைனிங்லாம் தேவையில்லை. நம்ம எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம். அதான் இந்த இவ்வளோ ட்ரைனிங்கு அது இது எல்லாம் தேவைப்படுது. இப்போ இங்கே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இன்ஆக்டிவாக இருப்பான். இங்கே தான் ஒரு ஆள் ஆக்டிவாக வருவான். கரெக்டா? இவங்கெல்லாம் நீ இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம யூடியூப்பில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அங்கே வியூவர்ஸ் பாருங்கள், வந்து போவாங்க. எத்தனை பேர் வரானுங்க பாருங்கள். இன்றைக்கி கோகுலாஷ்டமி லீவு உட்காந்து இங்கே வந்து கோடி ரூபா சம்பாதிக்கிறானுங்க. 10 லட்சம் 10 லட்சம் எங்கேயா சம்பாதிக்க முடியுமா? 12 லட்சம் எங்கேயா சம்பாதிக்க முடியுமா? இப்போ நான் சம்பாதிக்கிற 18-19 லட்சம் அது எங்கேயா சம்பாதிக்க முடியுமா? வீட்டில் விட்டு நகராமல் சம்பாதிச்சிட்ருக்கோம். ஆனால் இது என்னடா இதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு மணி நேரம் பார்க்குறதுக்கு நம்ம ஆளுங்க முடியாது. அங்கே டிவியில் எதையோ ஒரு கேலி கூத்தொன்று போட்டுட்ருப்பான், அதை பார்த்துட்ருப்பாங்க. சரணும். பட் ஒரு ஆள் மாத்திரம்தான் ஐயா என் வாழ்க்கையா அப்படின்னு வருவான். அப்போது இங்கே இருக்கிறது நீ தான் லீடர். இவங்களுக்கு போய் எஜுகேஷன் கொடுத்து அவனுக்கு எல்லாம் கொடுத்து அவனை தூக்கி விட்டா தான் பிஸ்னஸ் வளரும்.
எஸ் ஆர் நோ? ஓகே. நீ இங்கேருந்து இங்கே போய் வேலை செய்கிற, அப்போ பிஸ்னஸ் இங்கே வரப்போகுது. கரெக்டாக? லட்சமாக வரப்போகுது. கரெக்டா? உனக்கு 8. டெப்த்து போக போக கமிஷன் கம்மியாக ஜாஸ்தியா? கமிஷன் லெஸ். இந்த ஆளுக்கு இவர் ஃபஸ்ட்டு டெப்த்து கமிஷன் ஜாஸ்தியா கம்மியா? ஜாஸ்தி. அவர் ஏதாவது நகர்த்திருப்பாரா? அப்போ இவர் கமிஷன் ஜாஸ்தி. நான் இங்கேருந்து வந்து இங்கே ஓட் பண்ணேன், கமிஷன் லெஸ்ஸு. நான் வந்து வேலை செய்வேன் சார். புரியுதா? இந்த பிரச்சனை நடைமுறை ஆகும்போது தான் தெரிய வரும். ஐயையோ, அப்போ இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்னைக்கு ஒரு 80-90 வருடங்களாக நடந்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய பிரேக் அவே பிளான் சொல்லுவாங்க, சன்ஃப்ளவர் பிளான் சொல்லுவாங்க, ஜெனரேஷன் பிளான் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த நோட்டு எடுத்தாலும் முதல் 10 இருக்காங்கன்னா வருஷமாக இருப்பாங்க, பல வருஷமாக. இப்போ இருக்காங்க, 5 வருஷம் கழிச்சு ஆள் இல்லை, அது இல்லை. ஜெனரேஷன் பிளானில் இருக்கிறவங்க பல வருடங்களாக அங்கே தான் இருக்காங்க, பல டிகேட்ஸ் அங்கே தான் இருக்காங்க. ஸோ ரியல் சக்ஸஸ் பிளான். புரியுதுங்களா? அதுக்கு பேர் பிரேக் அவே பிளான். அதே பிளான் தான் நம்ம வெஸ்டீஜ் பிளானும். புரியுதுங்களா? இந்த பிரேக் அவே பிளான்ல ஒரு சின்ன இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. அதை 2004 நம்ம கம்பெனி சரி பண்ணிச்சு, பரிணாம வளர்ச்சி பெற்றது. இப்போ பரிணாம வளர்ச்சி பெற்றுச்சு 2004, 16 வருஷம் ஆயிருக்கு. இப்போ வரும்போது இன்னொரு சின்ன விஷயம் தென்பட்டுருச்சு அவங்களுக்கு. அதை 2020 சரி பண்ணிட்டாங்க. இப்போது டோட்டலி அப்சல்யூட்லி ரெடி. இப்போது ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இப்போ நம்ம பிளான் ஆரம்பித்து 7:05க்கு ஆரம்பித்தேன். ஒரு 50 நிமிஷம் கிட்டத்தட்ட இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பிளான் எப்படி வந்திருக்கு, நம்ம பிளான் எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கு, எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் கரெக்டாக அனலிட்டிக்கலாக லாஜிக்கலாக சொல்லியிருக்கேனா, இல்லை நானாக ஏதோ குக்கப் பண்ணி சொல்லியிருக்கேனா? கரெக்டா? இப்போ எவனா ஒருத்தன் வந்து அது பெஸ்ட்டுன்னு சொல்கிறான்ல, அவனை கேளுங்க, இது எப்படா பெஸ்ட்டுன்னு சொல்கிற? இப்படி சொல்லியிருக்காரு, இதே மாதிரி இதுலேருந்து இது எப்படி பெஸ்ட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுங்கள். துண்டை காணும் துணி காணும் ஓடிடுவான். அப்படின்னா அவனுக்கு புரியாதது அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே வருவோம். ஸோ இந்த யூனி லெவலுக்கு அடுத்த பிரேக்அவே பிளானில் என்ன பரிணாம வளர்ச்சி? பரிணாம வளர்ச்சி என்னென்னா, டெப்த்தில் தானே ப்ராப்ளம். யூனி லெவலில் என்ன பண்ணாங்க? பிரேக்அவேல விட்த்லேயும் லிமிட் இல்லை, டெப்த்லேயும் லிமிட் இல்லை. பார்த்தீங்களா? முதல்ல பைனரி, மேட்ரிக்ஸ், யூனி லெவல், அப்புறம் இது யூனி லெவல் இல்லை, விட்த்தில் இது இல்லை, லிமிட் இல்லை, டெப்த்தில் லிமிட், பிரேக்அவேல அந்த லிமிட் எடுத்துட்டாங்க. இதுதான் ஆக்சுவல் பரிணாம வளர்ச்சி பெற்ற பிளான். புரியுதுங்களா? ஸோ ஓகே, இன்னும் இருக்கிற நிறைய நிறுவனத்தில் இருக்கிற பிளானுக்கும் நமக்கு வேறு எந்த வித்தியாசம் இல்லை. ஒரே தான், ஒரே ஒரு இடம் தான். என்ன இந்த இதில் என்ன பரிணாமம்னா, நம்மளது மற்றவங்க நான் குமுலேட்டிவ். புரியுதா? இதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க 2004. அது என்னன்னு பார்ப்போம். அந்த இடத்த அப்புறம் பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு விஷயத்தை பார்ப்போம். கரெக்டானா? இங்கேயும் நம்ம எத்தனை பேர் வேணால் ஸ்பான்சர் பண்ணலாமா, இல்லை ஏதாவது லிமிட் இருக்கா? இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய வால்யூம் குமுலேட் ஆகிறதுக்கு இவ்வளோ டெப்த்துக்கு அப்புறம் குமுலேட் ஆகாது, எதாவது இருக்கா? புரியுதா? இப்போ நம்மளும் அந்த பிரேக்அவே பிளான் தான். இப்போது நமக்கு என்ன டவுட் வரும்னா, நம்ம எப்படி பண்ணணும் இந்த வியாபாரத்தை? இந்த வியாபாரத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போது நம்மளோட இதை கொஞ்சம் காமிக்கிறேன் நான். ஐ எம் ஷேரிங் த ஸ்க்ரீன். யூனி லெவல் இப்போ நம்மள எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இஃப் யூ சி, இப்படி தான் நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் தான், இதான் நீங்கள் வச்சுக்கோங்க, யூ. ஓகேங்களா? யூ ஸ்பான்சர்ட் எவ்வளோங்க? 1, 2,
3 4 5 பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க.